2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மாடல் கொஸ்டின் ரிலேட்டடாக தேடி சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேடி பார்த்ததில் எலிஜிபிள் எக்ஸாமில் ஃபுல் 85 மார்க்குக்கு நமக்கு இலக்கணம் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கிற எலிஜிபிள் கொஸ்டினை வந்து நம்ம தேடி எடுத்து போட்டுட்ருக்கோம். இதில் வந்து 2022 நடந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் உள்ள எக்ஸாம் கொஸ்டின் தான். தமிழ் வந்து நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 100 வந்து தமிழ் தான் இருக்குது எலிஜிபிள் கொஸ்டின். உள்ளே போய் பார்த்துடலாம். முதல்ல ஒன்று கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து பிரித்து எழுதிட்டாங்க. நம்ம வந்து சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுத என்னென்னா பால் ப்ளஸ் ஊரும் பால் ஊரும்னு மாறும். புணர்ச்சி விதிப்படி இது வந்து 11th 12th தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதில் அடுத்து சேர்த்தெழுதுக தான். மேலே கொடுத்ததும் சேர்த்தெழுதுக தான், கீழே கொடுத்ததும் சேர்த்தெழுதுக தான். எலிஜிபிள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப்பிக்லேருந்தே அடுத்தடுத்த கொஷின் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நிறையா மாடல் கொஷின் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். இதில் வந்து 3வது கொஷின் அப்படி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் சேர்த்தெழுதுகள்னு ஓப்பனாகவே கொடுத்துட்டாங்க. வான் ப்ளஸ் ஒலி வானொலின்னு தான் மாறும். இங்கே வந்து 2ஐயும் சேர்த்து எழுதும் போது அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. இதில் வானொலி அப்படிங்கிறது தான் வான் ப்ளஸ் ஒலி வானொலின்னு மாறும். 3வது கொஷினை பாருங்கள். ஆனால் அது சேர்த்தெழுதுகன்னு சொல்லவே இல்லை, எவ்வாறு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேரும் அப்படின்னாலும் சேர்த்தெழுதுக அப்படின்னாலும் ஒன்று தான். சரிங்களா? கள் ப்ளஸ் தீது கக்ரீது அப்படின்னு தான் ஆயுத எழுத்தில் தான் மாறும். களம் ப்ளஸ் ஏரி சேர்த்து எழுதுக களம் ஏரி. கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் அதே இது வந்திருக்கு. அடுத்து நமக்கு பிரித்தெழுதுகன்னு வந்துட்டாங்க. ஸோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுமே ஒன்று தான். மேலே பிரித்திருக்கும், கீழே வந்து சேர்த்து எழுதணும். ஆப்ஷனில் ஏதாவது இருக்கும். மேலே சேர்த்து இருந்ததுன்னா, கொஷினில் சேர்த்து இருந்ததுன்னா நம்ம ஆப்ஷனை பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கணும். இருக்கிறது 6th 12th ஒரு 500 இருக்குமா, அது அவ்வளோ கூட இருக்காது. அந்த வேடை படிச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரு 5 கொஸ்டின் கேட்டால் ரொம்ப இதானே. இப்போ இதில் 5 அதில் 5 எலிஜிபிள் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் கவர் ஆகிடுது. 100க்கு 10ன்னா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. பெயர் அறியா, பெயர் ப்ளஸ் அறியா. சரிங்களா? பெயர் அறியா, பெயர் ப்ளஸ் அறியாங்கிற மாதிரி தான் பிரிக்கும். நீள் உழைப்பு இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நீள் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னு மாறும். பாடான் திணை பிரித்து எழுதும்போது பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை. பாடுகின்ற ஆண்மகனோடது ஒழுக்கலாறுகளை பற்றி சொல்லும். பாடான் திணை பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை அப்படிங்கிற மாதிரி பிரியும். எதிர்ச்சொல் எழுதுக. இப்போ பிரித்தெழுதுக முடிஞ்சிருச்சு. எதிர்ச்சொல் தருக கேட்டிருக்காங்க. அல் அப்படின்னா நமக்கு இரவை குறிக்கும். அல்லும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். நான் உனக்கு அல்லும் பகலும் உழைச்சி சம்பாதிச்சு இதுக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அல் அப்படின்னா இரவு, பகல் அப்படிங்கிறது தான் அதற்கு எதிர்ச்சொல். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எதிர்ச்சொல் ஐயம் அப்படின்னாக்கி தெளிவு. ஐயம்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ தெளிவுனா இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. அகத்திணை அல்லாததுன்னா காஞ்சி. மீதி எல்லாமே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அன்பின் ஐந்திணை அகத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து தவறான இணையை கேட்டிருக்காங்க. சேர்ந்தன சேர்ந்தன அப்படிங்கிறது தவறானது. சரிங்களா? இது வந்து சிலைங்கிறது வில் குறிக்கும். தெவ் அப்படின்னா பகைமை, புல் அப்படின்னா பறவையை குறிக்கும். சேர்ந்தன அப்படிங்கிறது ஒரே வார்த்தை ரிலேட்டடாக வரும். இது பேச்சு வழக்கு, இது எழுத்து வழக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இப்போ நமக்கு கொற்றவை கிணறு, திறமால் காட்டாறு, முருகன் சுனை நீர், இது எல்லாமே அந்த நிலத்தில் உள்ளது. ஸோ அவங்களுக்கு இந்திரனுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கி உங்களுக்கு காடும் காடு சார்ந்த இடம் வருமா. ஸோ அது ரிலேட்டடான உங்களுக்கு காட்டில் என்ன வரும், அந்த நீர் வரும். சரியா? செங்கல் நீர் வராது. ஸோ பொருந்தாத இணையில் இது வரும். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. விளம்புதல், செப்புதல், மொழிதல், இது எல்லாமே பேசுறதுல வரும். கேட்டல்ங்கிறது அந்த இன்னொருத்தங்க அதை நம்ம பேசுகிறத கேட்குறது கேட்டதில் வரும். பொருந்தாத இணை கிட்டத்தட்ட எத்தனை பொருந்தாத சொல் 1 2 3 4 5வது கொஸ்டினும் பொருந்தாத இணை தான் வச்சுருக்காங்க. 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின், 7 கொஸ்டின் பொருந்தாத இணையில கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பொருந்தாத இணைன்னு கேட்கும்போது மித்த 4 ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிற கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வாசிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ தூறு அப்படிங்கிற புதரோட அடிப்பகுதி தான். இது 10th புக்கில் இருக்குது. வெங்களி அப்படின்னா காய்ந்த களி, செம்மல் அப்படின்னா வாடிய நிலை, கரெக்டு தான். கொழுந்தாடை அப்படிங்கிறது காய்ந்த கட்டை வராது. சரிங்களா? கொழுந்தாடைனா நுனி பகுதி. அடுத்து
பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஏரி, குளம், ஆறு இது எல்லாமே நீர்நிலைகளை பற்றி கொடுக்கும். குணம்ங்கிறது ஒருத்தரோட பண்பை பற்றி குறிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வராது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அழுகல், கடலை இதில் வந்து இது எல்லாமே ஒரு காய் இல்லை கனியோட நிலைகளை வந்து குறிக்கும், காய்கறியோட நிலை. கடலைங்கிறது மணி வகையை குறிக்கும். சரிங்களா? ஸோ இது வராது. அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா வலுவற்று தொடரை கண்டறிக. செழியன் வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. செழியன் வந்தான்னு வரணும், இதில் வந்தாள்னு இருக்குது. ஸோ அப்போ இது பெண்பாலை குறிச்சிருக்கு. பெயர் வந்து ஆண்பால், வந்தாள்ங்கிறது பெண்பால். அடுத்து அப்போ அது தப்பு. செழியன் வந்தது அப்படின்னா அக்ரிணியில் வந்துட்டு இதுவும் தப்பு. செழியன் வந்துட்டான் அப்படிங்கிறது வந்து தப்பு. இதில் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு சொல்லை பொறுத்து எழுதுக. மரபு சொல் சோறு அப்படின்னாக்கி உண்ணு, முறுக்கு தின்னு. சோறு உண்ணு, முறுக்கு தின்னு, தண்ணீர் குடி, பால் பருகு. சரிங்களா? இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி மரபு பிழை இல்லாதது. மேலே வந்து மரபு சொல்லு என்ன அதுக்கு ஏற்ற மாதிரிங்கிறது. அடுத்த கொஸ்டின் மரபு பிழை இல்லாத தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கிறது மட்டும்தான் காகம் கரையும். சேவல் கூவும். சரிங்களா? கோழி தான் கொக்கரிக்கும், கோழி கூவும். இதுக்கு முந்தின கொஸ்டினில் நான் கேட்டிருப்பாங்க, ஒரே வரியில் கொடுத்துருப்பாங்க, ஒரே இதையும் ரெண்டையும் மாற்றி கொடுத்துட்டு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. இதில் கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவுங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் இங்கே மாற்றி அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். அதில் இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கும் கொஞ்சம் இது. ஆனால் மரபொழுல அப்படியே இதை கேட்டு வச்சுருப்பாங்க. காகம் கரையும் தெரியும், நாய் குரைக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்திப்பிழையற்ற தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன அப்படிங்கிறத சந்திப்பிழையற்ற தொடர். சந்திப்பிழை இல்லாத தொடர் என்னங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறமொழி சொல்லற்ற தொடரை கண்டறிய. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஆகாசம், இந்த திருஷ்டி, அக்கிரமம் இதெல்லாம் வடமொழி சொல். ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் தான் தூய தமிழ். சரிங்களா? அடுத்து சந்தப்பிழையற்ற வாக்கியம் அந்த காட்சியை பார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா? இதில் இப்பு வரல, காட்சியை பாருக்கு இந்த இடத்துல சி ஆப்ஷனுக்கு இப்பு வரல. இதில் ரெண்டு இடத்துலையுமே இக்கு வரல, இப்பு வரல பி ஆப்ஷனில். அடுத்து அந்த காட்சியை பாரு, இதில் இக்கு வரல. ஸோ ஆப்ஷன் இதில் எந்த இடத்துலலாம் இக்கு இப்போ வருது அது நல்லா கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். சந்திப்பிழை இல்லாத தொடரே இருங்க. மெட்டுக்கு பாட்டு பாடினார். மேலே உள்ள மாதிரி தான் சந்திப்பிழையை அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பிறமொழி சொல்லலாத தொடர் நீங்கள் கரெக்டாக பார்த்து எழுதணும். காலிங் பெல்லுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, மாதவன் ஷாப்பிங் இங்கிலீஷ் வேர்டு, கமலா மில்க் இங்கிலீஷ் வேர்டு. அப்போ கண்டுபிடிச்சோன்னே மாலை விளையாடு அதுங்கிறது தான் கரெக்டு. இப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பயணப்படகுகள் ஃபெராரி. அடுத்து ஃபெராரி கார் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஃபெராரிஸ் பயணப்படகுகள். கடற்பயணம் வாயேஜ். அடுத்து கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன், பண்டம் அப்படின்னா கமாடிட்டி. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். வெறிகமல் கழனியுள் உளுநீர் வெள்ளமே. இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் என்னன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூரை, கூரை, கூரை அப்படின்னா வீட்டின் கூரை. இது அப்படியே கேட்டிருக்காங்க. இது 3வது கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் இது 2 கொஸ்டின் போட்டதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்னு இப்போவும் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச குரூப் 4 கொஸ்டின்லையும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. குரூப் 4 கொஸ்டினையுமே நான் ப்ரீவியஸ் இயரில் உள்ளதெல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இது 2022, 23, 24 நடந்த எலிஜிபிள் கொஸ்டின்லேயே 2-3 வாட்டி கேட்டுட்டாங்க. இந்த கூரைனா வீட்டின் கூரை, அதே இது கூரைப்புடவை அப்படின்னாக்கி புடவையை வந்து குறிக்கும். சரிங்களா? மதிங்கிறதுக்கு தவறான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. மதி அப்படின்னாக்கி அறிவையும் குறிக்கும், நிலவையும் குறிக்கும், ஞானத்தையும் குறிக்கும். சரிங்களா? பகலவன் வந்து வராது, இது வந்து சூரியனை குறிக்கும். சூரியனுக்கு இன்னொரு பேர் வந்து பகலவன், கதிரவன், ரவி, ஞாயிறு இன்னும் நிறைய பேர் உண்டு. சரிங்களா? ஞாயிறுங்கிறது தான் ஒரு பேர். அதில் வந்து கதிரவன் அப்படின்னாக்கி காலையில் வந்து உதிச்சதுலேருந்து 12 மணி வரைக்கும் கதிரவன், அதுக்கப்புறம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ரவி, மீதி இருக்கிற நேரம் எல்லாமே அவங்க சூரியனன் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஞாயிறு. அடுத்து நெக்ஸ்ட்டு வேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக.
வேலம் அப்படிங்கிறதுக்கு தவறான பொருள் கேட்டிருக்காங்க சிங்கம். அப்போ பிடி, களிறு, பெண் யானை இது எல்லாமே யானையை குறிக்கும். ஸோ இது யானையின் வேறு பயிர்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஷின் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ தவறான கொஷின் அடிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் உள்ள டீட்டெயிலாக வாசிச்சுட்டு போடணும். வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். இப்போ ஓடினால் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் என்னென்னா ஓடு அப்படிங்கிறதுக்கா. அடுத்து வேர் சொல்லை தேர்ந்தெடுத்துக்கா. சொன்னார் அப்படின்னா சொல் அப்படிங்கிறது தான் வேர் சொல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர் சொல் கொடுத்துட்டு தொழில் பெயரை கொடுத்துருக்காங்க. இப்போது கொடுங்கிறது தான் அது வேர் சொல். அதுக்கு ஆன்சர் வந்து கொடுத்தல்ங்கிறது தான் தொழில் பெயர். அல் தல்ல முடிஞ்சாதான் தொழில் பெயர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முக்கியமானது இலக்கணத்தில் வேர் சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர் அந்த டாப்பிக்கில் வேர் சொல்லே அதிகம் கேட்பாங்க. அது கொடுத்து தொழில் பெயர் வினையாளனின் பெயர் கேட்பாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போது தொழில் பெயருக்கு அப்புறம் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை தருக அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு தருகின்றனர் அப்படிங்கிறது வந்து வினைமுற்று முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்குரிய வேர் சொல்லை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. தாங்கிறது தான் அதனுடைய வேர் சொல். தருகின்றனர் அப்படிங்கிறது வினைமுற்று, அதற்குரிய வேர் சொல் தா. அகரவரிசை எழுத சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கே தெரியும். அடுத்து ஆனாவன வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அடுத்தும் ஆலாம் வந்துடுது. ஸோ 3 கொஸ்டின் அடுத்தடுத்து அகரவரிசை. 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டினும் அகரவரிசை தான். 6வது கொஸ்டினும் அகரவரிசை தான். அடுத்து 7வது கொஸ்டினும் அகரவரிசை தான். கிட்டத்தட்ட 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்பு, அ, இ, ஐ, ஓ இது எல்லாமே இது எல்லாமே உயிரெழுத்துக்கள் தான் வருது. சரிங்களா? அதன்படியே பார்த்துடலாம். இங்கேயும் ஆ, இ, ஈ, உ, ஏ இந்த மாதிரி நீங்கள் முதல் எழுத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ உயிர்மை எழுத்துல வந்துடுது. முதல் எழுத்து க, கா, கி, கீ, கு, கு, கே அந்த ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு உயிரெழுத்து ரிலேட்டடாக முதல்ல எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தோன்னா ஆமாம் ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷனில் இதுதான் வரும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஸோ வேறு எல்லாத்துலேயுமே உயிர்மை எழுத்துக்களில் தான் முதல் இடத்துல வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து அகரவரிசை படி எழுதல உயிரெழுத்துக்களில் 2 ஆப்ஷனில் இருக்குது. ஏலையும் இருக்குது, பிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏல வந்து 2வது எழுத்தா ஊ வந்துடுது. ஸோ ஏக்கப்புறம் ஆ தான் வரணும். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அகரவரிசை படி எழுதுக. ஆ தாண்டி இக்க தாண்டி இப்போ வகர வரிசையில் வந்திருக்கு. வே, வா, வி, வி அந்த லாஸ்ட்டு வேலை ஏதாவது ஃபஸ்ட்டு அடுத்த இருக்குன்னா பி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே பி ஆப்ஷனே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி எழுதுக. தே வரிசையில் எடுத்துக்க. தே, தா, தி, தி, தூ, தூ, தே, தே அந்த ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் தாங்கிற இடத்துல தான் வருது. ஸோ முதல் எழுத்து தாங்கிறத நீங்கள் பார்த்த உடனே ஆப்ஷன் சியை ஆக்ஷன் போட்டுடலாம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்ல கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய சாண்டியோகம் மீனை பிடித்தார். அதாவது யார் பிடிச்சாங்க? சாண்டியோகா தான் மிகப்பெரிய மீனை பிடிச்சார். அப்போ சாண்டியோகம் மிகப்பெரிய மீனை பிடிச்சார் அப்படிங்கிற வேர்டு எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இல்லையா 4 வேடையும் கடந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதில் வந்து கரெக்டாக எது வருதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி போட்டுடலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து புக்கில் உள்ளது. இது துணைப்பாடம் தான். இதிலேருந்து கொஷின் கேட்க முடியாத லெவலுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இது ரொம்ப முக்கியமானது தானா. இது வந்து ப்ரைஸ் வாங்கின நாவல். சரிங்களா? 1954 நினைக்கிறேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். ஸோ இது சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு சொற்றொடராக மாற்றணும் அப்படிங்கிறபோது இதுதான். மீதி எல்லாமே மாறி மாறி இருக்கும். இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். பிறருக்காக உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் பல உள்ளனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுறது மறைவிடை. கிட்டத்தட்ட இது நான் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இது அப்படியே இருக்குது. போக மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லியிருப்பேன். இது வந்து இப்படி ஓப்பனாக கேட்டிருக்காங்களா? அதாவது இது என்ன விடை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா? ஆனால் இது வந்து பொறுத்துகையிலையுமே 4 பொறுத்துகையாக வச்சு கேட்டிருக்காங்க. விடை வகையை வச்சு. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது நான் வராமலாக இருப்பேன் அப்படிங்கிறது எதிர்த்து கூறியிருக்காங்க. அடுத்து மொழி ஞாயிறு தேவனைய பாவனார் இருக்காங்களா? அவங்கள பற்றி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இலக்கணம் ரிலேட்டட். அந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துக்க. ஏன்னா இது அந்த டாப்பிக்கில் தான் கவர் ஆகும். ஆனால் உள்ளே வந்து கேட்டிருக்க கண்டென்ட் வந்து உரைநடை சார்ந்து. சரிங்களா? தேவனைய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போது தேவனைய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறாருங்கிறது தான் கேள்வி கொஸ்டினாக வரும். சரிங்களா? விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். ஸோ மனிதனை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ தொடக்க காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்து வந்தான்? குழுக்களாக வாழ்ந்தான் அப்படிங்கிறது தானே ஆன்சர். அப்போ அதுதான் கேள்வியாக வரணும். ஸோ தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் அப்படிங்கிறது தான் வினா.
நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருவினைகளின் சரியான பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? பணிந்து பணித்து. இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என்ற பெற்றோர் பணிந்தனர். அதாவது இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். ஸோ இறைவனுக்கு நம்ம வந்து பணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்லாம் நமக்கு அறிவுறுத்துறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 48வது கொஸ்டின், இருவினைகளின் சரியான பொருள் வேறுபாடு. மாறு மாற்றி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டான். மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் தன்னோட வேடத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இந்த 2025 சிலபஸ் பற்றின புரிதல் இல்லை. ஸோ அதை பற்றி தெளிவாக ஒரு கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கேன். அப்படிங்கும்போது அதை நீங்கள் பார்க்கும்போது உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல இருக்குது அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நிறையா கொஷின் தேடி தேடி அலைஞ்சதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஓமையால் விளக்கப்படும் பொருள் நம்ம புக்கில் இருக்குது, சிலபஸில் இருக்குது, புக்லேயும் இருக்குது. அதிகமாக கேட்குறது இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல், கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அடிக்கடி கேட்குறாங்க. இதை அடுத்தடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கொஸ்டினில். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் இதோட ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னாக்கி, எதிர்பாராம தான் நிகழ்ந்தது. சரிங்களா? நான் வந்து கிணறு தான் வெட்டினேன், ஆனால் அதில் பூதம் வந்துருச்சு. ஸோ இது எதிர்பாராத நிகழ்வு. சரிங்களா? விழலுக்கு இழைத்த நீர் போல அப்படின்னாக்கி பயனற்ற செயல், விழலுக்கு இழைத்த நீர் போல. அதே இது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னா தற்செயலாக நிகழ்ந்தது தான், அது தேவையில்லை, சும்மா போய் உட்காந்து பொத்துன்னு விழுந்துட்டு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சரியான விடையை பொறுத்துக. ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை அப்படின்னாக்கி மிஸ்ஸைல். அடுத்து பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோட், கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான கலைச்சொற்கள். கன்சியூமர் அப்படின்னாக்கி நுகர்வோரை குறிக்கும். கன்சியூமர்னா நுகர்வோர், நம்ம வாங்கணும் அப்படின்னாக்கி நுகர்வோர். என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். இப்போ ஒரு தொழிலை தொடங்குறாங்க அப்படின்னாக்கி, தொழில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தொழில் முனைவோர் என்டர்பிரனர்னு சொல்லுவாங்க. விடை வகைகள் கேட்டிருக்காங்க. நீ படிக்கவில்லையா அப்படிங்கிறதுக்கு, எனக்கு தலை வலிக்கும் அப்படின்னு சொன்னது உருவது கூறல். நீ படிக்கவில்லையா அப்படின்னு சொன்னால் படித்தா எனக்கு தலைவலிக்கும்ல, ஸோ அதனால் நான் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. அப்போ அது உருவது கூறல் விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எழுதுக. சைஃபர் ஸ்பேஸ் அப்படின்னாக்கி இணையவழி. இப்போ வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னு கெடுத்துட்டாங்க. இப்போ ஆங்கில சொல்ல சைஃபர் ஸ்பேஸ்னே கொடுத்துருக்கலாம், ஆனால் அதற்கான தமிழ் ப்ரொனவுன்சியேஷனை முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் வேர்டை கேட்டிருக்காங்க. ஸோ இதான் எலிஜிபிள் எக்ஸாமுக்குரியதுக்கும் நார்மல் எக்ஸாமுக்குரியதும் வித்தியாசம். அடுத்ததும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம புக்கில் இருக்குது தான். இது வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தான். இது சயின்ஸ் அண்ட் டெக் பற்றி வரும், இயற்கையை பற்றி வரும், நேச்சுரல் எல்லா பற்றியும், டிசாஸ்டரை பற்றியும் வரும். ஸோ இது நம்ம புக்கில் இருந்ததுன்னா இலக்கியம் சார்ந்த கலை சொற்கள் ஏதாவது இருந்ததுனாலும் அதை பற்றியும் கேட்பாங்க. சரிங்களா? சாஃப்ட்வேர் அப்படின்னாக்கி அது மென்பொருளை குறிக்கும். சரியான ஊர் பெயரை மறுவை வந்து கேட்டிருக்காங்க. சரியானது மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். உதகமண்டலத்துக்கு உதகை கரெக்டு தான். மன்னார்குடிக்கு மண்ணைன்னு வரும். நெல்லைக்கு திருநெல்வேலி நெல்லை. புதுச்சேரிக்கு புதுவை வரும். புதுக்கோட்டைக்கு தான் புதுகை வரும். சரிங்களா? கும்பகோணம் குடந்தை வரும். சரிங்களா? அடுத்து வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிக. வானவன் மாதேவியின் ஊர்பை மருவு மானம்பதி அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? இது உங்களுக்கு கேட்கலாம். வானவன் மாதேவிக்கு மானம்பதி அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதை உங்களுக்கு 2025 குரூப் 4 கேட்டாங்க அப்படின்னாக்கி ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இதை பார்த்தவங்க கரெக்டாக போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறியீடுகள் எது சரியானது. படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாக எழுதிட பாஸ் பண்ணிடலாம் என்றான் தாயத்து விற்கிறவன். ஸோ இதில் ஆச்சரியக்குரிய எதில் வருது, டபுள் கொட்டேஷன் எது, சிங்கிள் கொட்டேஷன் எது, கமா எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக போடணும். அடுத்து இதெல்லாம் புக்கில் இருக்குது, இதை பற்றின கண்டென்ட்டுலாம் இல்லாமலாம் இல்லை. வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பாள். இதில் கமா எங்கே வருது, சிங்கிள் கொட்டேஷன் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி 60வது கொஸ்டின், சரியான எழுத்து சொல் வழக்கு சொல்லினே எழுதுக. பதில் சொல்லு அப்படின்னு வந்துருச்சு, இதுவே பேச்சு வழக்கு தான். பதில் சொன்னியா அப்படிங்கிறதும் பேச்சு வழக்கு தான். சொல்லிக்கினியா அப்படிங்கிறதையும் பார்த்தாலே சொல்லிடலாம்.
பதில் சொல் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு எழுத்து வழக்கில் வந்திருக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வந்து அடுத்த கொஸ்டின் அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா அப்படிங்கிறது தான் கரெக்டு. வந்தியா, வந்துட்டியா, வந்துக்கின, இது எல்லாமே நம்மளுக்கு பேச்சு வழக்கில் உள்ளது. ஸோ அப்போ பேச்சு வழக்கு சொல்லையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா எழுத்து வழக்கையும் 4 ஆப்ஷனில் 3ஆக கொடுத்துட்டு இதில் பேச்சு வழக்கு எதுன்னு கண்டுபிடிக்கும் போது நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் கண்டுபிடிக்கணும். நீங்கள் எருது அப்படின்னாக்கி அதுக்கு பசு சொல்லுவோம், இது ஈஸியாக தெரியும். களிறு அப்படின்னாக்கி அதுக்கு பிடின பெண் யானை, களிறுன்னா ஆண் யானை, யானைகள் ரிலேட்டடாக வந்துடும். அடுத்து கலை அப்படிங்கிறது மான் கொடுக்கும், கலைமான் பிணைமான். அடுத்து கடுவன் அப்படிங்கிறதுக்கு மந்தி, இது குரங்குகளை பற்றி சொல்லும். கடுவன்கிறது வந்து ஆண் நந்தி, மந்தி அப்படிங்கிறது பெண் குரங்கு. கடுவன்கிறது ஆண் குரங்கு, மந்திங்கிறது பெண் குரங்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் விலங்குகள் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின்லேயே நமக்கு யானையை பற்றி வேறு பேர் தெரிஞ்சா அதையும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் காடுகளை பற்றியும் கேட்டிருந்தாங்க, நீர்களை பற்றியும் கேட்டிருந்தாங்க. இப்போது விலங்குகளை பற்றின அடுத்தடுத்த கண்டென்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தொடரில் 2 வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. சரிங்களா? ஸோ இதழ்கள் வந்துருச்சு, அப்போ அதிகமாக வரும் பன்மை விரிந்தன. அப்போ மயில் தொகை விரித்தது ஒருத்தர் தான் சொல்லுது, மயில் வந்து விரித்தது. அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக. விளையாடுகிறேங்கிறத மட்டும்தான் நிகழ்காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வெற்றி பெற்றேன் அப்படின்னாக்கி இது இறந்த காலம். நான் வருவேன் அப்படின்னாக்கி எதிர்காலம். வீட்டிலேயே இருந்தேன் அப்படின்னாக்கி வீட்டிலேயே தான் நான் இருந்தேன், இது இறந்த காலம்தான். ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நமக்கு வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்டு. நமக்கு பொருத்தமான காலம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது சரியானது அதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அடுத்தும் பொருத்தமான காலம் அமைத்தல், பொருத்தமான காலம் அமைத்தல்னு மேலே பொருத்தமானு கொடுத்துட்டு தவறான இணையை தேர்ந்தெடுத்ததுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு 64வது கொஸ்டினும் பார்த்துக்கோங்க, 65வது கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. மேலே சரி பொருத்தமான காலம் கண்டறிக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பொருத்தமானது தான். ஆனால் அதில் பொருத்தமான காலம் அமைத்தலில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே கரெக்டு. வாழ்வான் அப்படிங்கிறது எதிர்காலம், வீழ்கின்றான் அப்படிங்கிறது நிகழ்காலம், வெல்வான் அப்படிங்கிறது எதிர்காலம், வருவாள் அப்படிங்கிறது நிகழ்காலம் வராது, இதுவும் எதிர்காலத்தில் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா சொல்லு ஏயா ஆவோ ஏ இதெல்லாம் எதிர்ச்சொல்ல வரும். சாரி வினாச்சொல்ல வரும். முதல்லையும் இந்த ரிலேட்டடாக வினாச்சொல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம புக்கு கண்டென்ட்லேயே இருக்குது. சரிங்களா? ஸ்கூல் புக்கில். நெக்ஸ்ட் என்ன கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை கண்டெடுத்து எழுதுக. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். இதில் வினாச்சொல் பொருந்தாத வினாச்சொல் யார் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியாரா? ஸோ இதில் ஏன்கிறது மட்டும் வராது. சரிங்களா? பொருந்தாத வினையில் ஏன்கிறது வந்து வராது, யார் எப்படி எவ்வாறுங்கிறதுலாம் வருங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்து நெக்ஸ்ட்டு தவறான இணைப்புச்சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிகளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஸோ இணைப்பு சொல்ல தவறானதுங்கிறது மட்டும் இது. சரிங்களா? அப்போ மீதி எல்லாமே தப்பு தான். நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை, கரெக்டு தான். எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை கடைபிடிப்பவர், இதுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது மேலும் 2 நாட்களுக்கு. ஸோ மேலும்ங்கிறது எந்த இடத்துல வரணும், ஏனெனில்ங்கிறது எங்கள் இடத்துல வரணும், அதனால்ங்கிறது எங்கே வரும், ஆகையால்ங்கிறது எங்கே வரணும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இணைப்பு சொல்களில் இதுவும் ஒன்று. அடுத்து முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. முருகன் முடிச்சிட்டான், ஆனால் முகிலன் முடிக்கலை. இது ஆனால்ங்கிறதுக்கு வந்து பட்டு, இதை வந்து தமிழில் கேட்டிருக்காங்க. பட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் இதை நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இணைப்பு சொல்லையுமே உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டாகவே கேட்டிருக்காங்க. ஆட்சியர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதியை கண்டறிக. ஆட்சியர் அப்படிங்கிற சொல்லுக்கு தொழிற்பெயர் விகுதி என்ன அப்படின்னா சி அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர் விகுதி. ஆட்சி, ஆட்சியர். அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? குமரனுக்கு தெரியும். அதுதான் கரெக்டான
சொல்லு. சரிங்களா? அடுத்து கடை என்பதற்கு சரியான இருபொருள் தருக. கடைனா கடைசியில் முடிஞ்சு போயிட்டு அப்படிங்கிறது முடிவையும் வரும். அதே இது கடைசியில் இருக்கிறான் முடிவில் இருக்கிறான் அப்படிங்கிறதுலையும் வரும். சரிங்களா? அடுத்து கடைங்கிறது அங்காடி பொருள், நிறையா மளிகை பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கடையையும் குறிக்கும். இந்த 2 பொருட்களையும் குறிக்கும், முடிவு காடி. அடுத்து இருபொருள் தருக. 6 அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கோர்ஸ்லேயே 6 கொஸ்டினில் கிட்டே கேட்டாங்க 6ங்கிறது. இதுலையும் கேட்டிருக்காங்க. எண்களில் 6, காவேரி 6, இந்த 2யுமே குறிக்கும். இது ஆப்ஷன் மாறாமலே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி குறிநடில் மாறுபாட்டில் சரியான பொருள் வேறுபாடாக இருந்தால் எழுதுக. சிலை அப்படிங்கிற சிற்பம், சீலை அப்படின்னா துணி, திரைச்சீலை அப்படின்னு சொல்லுவாங்களா, துணியை தான் குறிக்கும். இதில் சிலைங்கிறதுக்கு சிற்பத்தை குறிக்கும். இதுதான் சிலை சீலைக்கு சரியான பொருள். சரிங்களா? நெக்ஸ்ட் பின்வருவற்றுள் முறையான தொடர் என்னன்னு கண்டறிக. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் ஒன்று. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 10th புக்கில் இருக்குது. மினசோட்டா நிறுவனம் தான் இதை வைக்கும். வாழை இலையில் ஒரு தனித்த வாழை இலை திருவிழாவை நடத்துவாங்க. ஸோ தமிழர் பாரம்பரிய முறைப்படி முருங்கை இலை கூட்டு எல்லாமே வச்சு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த உணவு திருவிழாவில் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கூற்றுகளெல்லாம் கொடுத்துட்டு இது கூற்று சரியாக தவறானலாம் கேட்கல, ஆப்ஷனை பார்த்துட்டு நமக்கு என்ன இருக்குன்ட்டு ஆப்ஷனை தான் போய் பார்க்க முடியும். கூற்று 3 மட்டும்தான் சரிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி எல்லாமே தவறு. எதிர்த்து போரிடுவது நீலமல மர குறுமர வகையை சார்ந்தது. இது வந்து இலக்கணம், பொருள் இலக்கணம் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. மூதுரை குறித்த கூற்றுகளில் சரியான கூற்றை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மூதுரை வந்து 31 பாடல்களை கொண்டது. ஔவையார் எழுதுனது. மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு சொல்லுவாங்க இதுக்கு. இதில் 31 பாடல்கள் இருக்குது. மன்னனை விட கற்றவர் சிறந்தவர் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். கற்றவரை விட மன்னரை சிறந்தவருங்கிறது வந்து தப்பு. இது அந்த நூலில் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அழிக. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இது அடுத்து திக்கெட் அப்படின்னாக்கி புதரில் தான் வரும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி மலரை குறிக்கும் ஒரு எழுத்து ஒரு மொழி. வி அப்படின்னா மலரை குறிக்கும். சரிங்களா? சி அப்படின்னா இகழ்ச்சி. வள்ளுவர் பெரும் புகழ் உடையவர் என தொடர் வகையை பொருளில் வரும் உடைமை, அதாவது வெறும் புகழை உடையவர். இந்த தொடர் எவ்வகை பொருளில் வரும்னா உடைமை அப்படிங்கிற பொருளில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வெறிகமல் கழனியில் உளுணர் வெள்ளமை இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா, மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படிங்கிறது கரெக்டான பொருள். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இலக்கியம் சார்ந்து நிறையா கண்டென்ட் நம்ம புக்கில் இல்லைனாலுமே எலிஜிபிள் எக்ஸாம்லேயே இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கலாம். இதில் நம்மளுக்கு நார்மல் குரூப் 4லேயே கேட்கலாம். ஸோ 2025 குரூப் 4ல் இது கேட்கலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆமா என்னும் கலை சொல்லின் பொருத்தமான பொருளை தருக. ஆ மா காட்டு பசு. சரிங்களா? காட்டு பசுவை தான் ஆமான்னு சொல்லுவாங்க. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தால் வானரம் அப்படின்னா யானை, யானையை தான் குறிக்கும் வானரம். வானரம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டாள் பற்றி பாட்டு வரும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஆழி அப்படிங்கிறது கடல். ஏற்கனவே கடலுக்குரிய வேறு பெயர், காடுக்குரிய வேறு பெயர், யானைகளுக்குரிய வேறு பெயர் நிறைய படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதோட பொருளும் கேட்கலாம், இல்லாதது எதுங்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லியிருப்பேன். அதில் இது ஆழிங்கிறது கடல். சொற்களின் கூட்டு பெயரை எழுதுக. ஆட்டுங்கிறதுக்கு மந்தை வரும். சரிங்களா? அதுதான் மட்டும்தான் கரெக்டு. வன்தொடர் குற்றியலுகரம் எது அப்படின்னா நாக்கு வகுப்பு மட்டும்தான் வன்தொடர் குற்றியலுகரம். யாப்பிலக்கண படி மூவகை எழுத்துக்கள்னால் குறிநடில் ஒற்று, இந்த 3 மட்டும்தான் யாப்பிலக்கண வரும்படி 3 எழுத்துக்கள். பிடித்து எழுதுக. சரியான எண்ணடையை தேர்ந்தெழுதுக. 1 + உயிர் ஓர் உயிர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின், லாஸ்ட் 50 கொஸ்டின் பிரிச்சுருவாங்க குரூப் 4க்கு. மித்தபடி எலிஜிபிளுக்கு வந்து அடுத்தடுத்து தான் கேட்பாங்க. ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா இந்த 50க்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்கும். அதே டாப்பிக்கை பற்றின கொஸ்டின் அடுத்த 50 கொஸ்டினுக்குள்ளே கூட இருக்கலாம். சிலது அடுத்தடுத்து அப்படியே கூட கேட்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் எலிஜிபிளில் அடுத்தடுத்தும் கேட்பாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன்,
பிழை திருத்துகன்னு சொல்லிட்டு சரியான எண்ண இடைத்தெழுக 1 + உயிர் ஓர் உயிர். இது வந்து உங்களுக்கு பிரித்தெழுதுகதை கொடுத்துட்டு சேர்த்தெழுதுகன்னு கேட்டிருக்கான். இதே கண்டென்ட்ல மேலே 10 கொஸ்டின் கூட கேட்டு பார்த்துட்டோம் நம்ம. அதே கண்டென்ட்டு மொதல் 10-20 கொஸ்டின்குள்ளே இருந்தது. இப்போ அடுத்து லாஸ்ட் 10 கொஸ்டின்குள்ளே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் தெளிவானது. அடுத்தடுத்தும் கேட்பாங்க. அதே மாதிரி பிரித்தெழுதுக தான். நமக்கு 2வது கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு 20 கொஸ்டின் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின் கிட்ட பிரித்தெழுதுக, அப்புறம் சேர்த்தெழுதுக, அதே தான் திருப்பி கேட்டிருந்தாங்க. இப்போ திருப்பி ஒரு 2 கொஸ்டின் பின்னாடி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டின் கண்டென்ட் வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா எந்த இடத்துலனாலும் இருந்து கேட்பாங்க. நிறைய பேர் பிரித்தெழுதுகளுக்குள்ளே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காம சும்மா படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் வந்து எலிஜிபிளில் அடித்து போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. 20 கொஸ்டின் கேட்டோம்னா அதில் 10 கொஸ்டின் தப்பாக அடிச்சுட்டாங்கன்னா போச்சுல்ல. ஸோ அதனால தான் பார்ப்பாங்க. ஒரு 60% மார்க்கை வந்து எல்லாரும் போட முடியாத அளவுக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பிழை திருத்துகளில் சரியான எண்ணடை 2 + எழுத்து ஈர் எழுத்து அப்படின்னு தான் பிரியும். சரிங்களா, இரு எழுத்துன்னு பிரியாது, தப்பு. சரிங்களா, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 2 எழுத்துன்னு வராது, அப்படியே சேர்த்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஆப்ஷன் ஏ நம்ம பார்த்தோன்னே போடணும்னு அப்படி கிடையாது. ஈர் எழுத்து அப்படிங்கிறத பிரிக்கும்பொழுது தான் 2 + எழுத்துன்னு பிரியும். அடுத்து சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் அதிகமாக இதுக்கு முன்னே வாட் இஸ் வாட்டில் தான் கேட்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு பொறுத்துகையில் கேட்குறாங்க. இப்போ வாட் இஸ் வாட்டில் 1 தெரிஞ்சால் போதும், ஆனால் இங்கே 4மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு வேளை நம்ம லக்குக்கு 4 தெரிஞ்சதில் ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அணங்கு அப்படிங்கிறதுக்கு வந்து தெய்வம். சரிங்களா, பொருள். மாகால் அப்படின்னாக்கி பெருங்காற்று, மண்ணீர் அப்படின்னாக்கி கடல் குறிக்கும், கயம் அப்படின்னாக்கி நீர்நிலை. இதுவும் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து சொல்லும் பொருள் தான் கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. மேலே 1 இருந்துச்சு, இங்கே 2 கேட்டிருக்காங்க. கீழே இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். இதில் வந்து கொடியனார் அப்படின்னாக்கி மகளிர், இசை அப்படின்னா புகழ். இது ரொம்ப வாட்டி கேட்டிருக்காங்க. இசை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு. மறுப்பு அப்படின்னாக்கி கொம்பு, மால்வரை அப்படின்னாக்கி பெரிய மலை, மானா பெரிய, அழகு, அறிவு, அழைத்தல், நிறைய வரும் ஒரு எழுத்து ஒரு மொழியில். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. பரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன அப்படிங்கிறது தான் கரெக்டு. கீழ்கண்ட பற்றிய படித்து எழுதுக. லாஸ்ட் 5 கொஸ்டினில் உங்களுக்கு வந்து இதை கேட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கை பற்றி போட்டிருக்காங்க, முத்துராமலிங்க தேவரை பற்றி போட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். மொழி ரிலேட்டடாக தமிழ் மொழியை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது மலையை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து நேச்சுரல் இயற்கை சார்ந்தது. ஸோ உள்ளே பார்த்துடலாமா. மலை என்றதும் குழந்தைகளை நினைவு கூறுவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலத்தில் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையை அறிந்திருந்தனர். மரபு தொடர்ச்சி என்றும் இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல் கட்டினார் என்பதற்கு, கப்பல் மூலம் வெளிநாடுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்னும் கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். ஸோ நமக்கு இதில் மலையும் வந்துருச்சு, கப்பலும் வந்துருச்சு. மலைக்குள்ளே வந்து கப்பலை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கப்பலுங்கிறது வந்து அந்த காலத்தில் ரத்தத்திலே ஊறி இருக்குது. ஸோ தண்ணியை பார்த்தோன்னா அப்போ கடக்கிறதுக்கு நிறையா கப்பலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பல் மூலமாக நமக்கு வியாபாரமும் செஞ்சுருக்காங்க, கடல் கலந்து வணிகம் செஞ்சாங்கங்கிறத வந்து தொல்காப்பியமே கூறுது அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மலை என்றது மக்களை நினைவு கூறுவது காகித கப்பல். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. பழங்காலத்தில் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தன. கப்பல் கட்டுமான கலை. இதில் ஆணியை வந்து தொகுதின்னு சொல்லுவாங்க. மர ஆணிலாம் இருக்கும். அதை பற்றின கண்டென்ட் நம்மளுக்கு 9th 10th கண்டென்ட்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க, போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தமிழர்கள் கப்பல் கட்டும் மூலம் வெளிநாடுக்கு சென்றனர் அப்படிங்கிறது இலக்கியங்களுக்கு சொல்லுது. அந்த இலக்கியங்களில் என்னதுன்னா தொல்காப்பியம் சொல்லும், முன்னீர் வழக்கம் அப்படிங்கிற இடத்துல சொல்லும். நமக்கு கிடைத்துல மிக பழமையான நூல் அப்படின்னாக்கி தொல்காப்பியம். அது பழமையான இலக்கண நூல்னு சொல்லணும். சரிங்களா, இலக்கண நூல் அப்படின்னாக்கி தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எப்படி சொல்லுதுன்னா முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முன்னீர் வழக்கம்னா கடல் பயணம், மகடுவோடு இல்லை அப்படின்னாக்கி, மகடுனா பெண்கள். அந்த காலத்தில் பெண்கள் வந்து கடல் கடந்து போகிற வழக்கம் வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு 2022 எக்ஸாமில் நடந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் உள்ள எலிஜிபிள் கொஸ்டின் 100. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இடையில உள்ள கண்டென்ட் எதுலையாவது வந்து தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னாலும் டிஸ்லைக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
ஆனால் உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் தெரிவிங்க. இன்னும் ஏதாவது ஜிகே போடணுன்னாலும் சொல்லுங்கள், நிறைய கொஷின் இருக்கு போட்டுடலாம். இல்லை நிறையா ஸ்கூல் புக்கில் பற்றின கொஷின் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். குரூப் 4க்கு 2025க்கு போட்ட சிலபஸ் படி ரிலேட்டடாக கொஷின் போடணும் அப்படின்னாலும் போட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.